வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஐரோப்பிய ஒன்றிய பொதுமக்கள் திடீர் தாக்குதல் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 72 மணி நேரத்திற்கு தக்க வைக்க போதுமான உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட புதிய வழிகாட்டுதலில் ஆயத்தம் மற்றும் பாதுகாப்பு கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு ஐரோப்பா தனது மனநிலையை மாற்ற வேண்டியதன் அவசியத்தை ஆணையம் வலியுறுத்தியது. இந்த திடீர் அறிவிப்பு வெளியானது ஏன் என்ற காரணம் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. உக்ரைனில் ரஷ்யா முழு அளவிலான போர் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்கள், முக்கியமான உள்கட்டமைப்பை நாசப்படுத்துதல் மற்றும் மின்னணு போர் போன்றவற்றை முக்கிய காரணிகளாக காட்டி ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மையுடன் ஐரோப்பா ஒரு புதிய யதார்த்தத்தை எதிர்கொள்கிறது என்று 18 பக்க ஆவணம் எச்சரிக்கிறது. பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸின் முன்முயற்சி குழுவின் பாதுகாப்பு நிலையின் ஈர்ப்புக்கு உறுப்பு நாடுகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ரஷ்யாவிடமிருந்து எப்போதும் இருக்கும் அச்சுறுத்தல் ஐரோப்பிய தலைவர்களை போர் தயார் நிலையின் அவசியத்தை வலியுறுத்த தூண்டியுள்ளது. ஐரோப்பாவை நோக்கிய ட்ரம்ப் நிர்வாகத்தின் மோதல் அணுகுமுறையைப் போலவே குறிப்பாக நேட்டோவுக்கான பங்களிப்புகள் மற்றும் உக்ரைனில் நடந்த போரில் ட்ரம்பின் ரஷ்ய சார்பு நிலை ஆகியவை அமெரிக்கா நம்பகத்தன்மையற்ற கூட்டாளியாக மாற்றியுள்ளது. இது ஐரோப்பிய கண்டத்தின் தனது சொந்த இராணுவ தயார் நிலையை உயர்த்துவதற்கான ஒரு போட்டியை தூண்டியுள்ளது. ஆணைக்குழுவின் ஐரோப்பிய தயார்நிலை யூனியனின் வியூகம் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் அவசர நிலை ஏற்பட்டால் அவர்கள் தயாராக இருப்பதை உறுதிப்படுத்த நடைமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு, அதாவது 72 மணி நேரத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வைத்திருப்பது இதில் அடங்கும் என்று ஆவணம் கூறுகிறது. தீவிர இடையூறுகளின் விஷயத்தில் ஆரம்ப காலம் மிகவும் முக்கியமானது அந்த ஆவணம் கூறுகிறது. ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் தன்னம்பிக்கை மற்றும் உளவியல் பின்னடைவை வளர்ப்பதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் ஆவணம் கூறுகின்றது. புதிய யதார்த்தங்களுக்கு ஐரோப்பாவில் புதிய அளவிலான தயார்நிலை தேவை என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் அமெரிக்காவின் நீண்டகால நண்பர்கள் அமெரிக்காவை விட்டு விலக தொடங்கி உள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜெர்மனி தனது ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கான கட்டமைப்பை புதுப்பித்தது ஐரோப்பாவில் மோதல் வெடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கியது. அதே நேரத்தில் திட்டங்களை வெளியிட்ட ஜெர்மன் உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு முகம் கொடுக்கும் விதத்தில் தனது நாடு சிறப்பாக ஆயுதம் ஏந்துவதற்கு அவை அவசியம் என்று கூறினார். அமெரிக்க தலைமையின் நிஜ நிலைப்பாடு தற்செயலாக வெளியாகி ஐரோப்பியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏமன் ஹவுதிகள் மீதான அமெரிக்க இராணுவ தாக்குதலின் அடி கவனக்குறைவாக தி அட்லாண்டிக் பத்திரிகையாளருடன் பொது செய்தியிடல் பயன்பாட்டில் பகிர்ந்து கொண்டது அமெரிக்க இராஜாங்க கொள்கையை வழிநடத்தும் மக்களின் சிந்தனையில் உலகுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பார்வையை அளித்துள்ளது. அதில் கூறியுள்ள கருத்துக்கள் அதிர வைக்கக்கூடியவை. கருத்து பரிமாற்றம் பிரமிக்க வைக்கிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்செட் மற்றும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மற்ற உயர்மட்ட உறுப்பினர்கள் ஐரோப்பாவை பற்றி வெளிப்படையான கோபத்துடன் பேசினார்கள். அவர்களின் உணர்வு மிகவும் வலுவாக இருந்தது. பல மாதங்களாக முக்கிய சர்வதேச கப்பல் பாதைகளை சீர்குலைத்த ஹவுதிகள் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு வான்ஸ் பரிந்துரைத்தார். ஏனெனில் இது அமெரிக்காவை விட ஐரோப்பிய பொருளாதாரங்களுக்கு உதவும். நாங்கள் தவறு செய்கிறோம் என்று நான் நினைக்கிறேன், வான்ஸ் எழுதினார். அமெரிக்க வர்த்தகத்தில் 3% சூயஸ் கால்வாய் மூலம் இயங்குகிறது. ஐரோப்பிய வர்த்தகம் அந்த கடல் பாதை ஊடாக 40% வர்த்தகம் செய்கிறது. சூயஸ் கால்வாய் உலக பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை சார்ந்திருக்கும் கடலின் முக்கிய பகுதி. இப்போது ஐரோப்பா பற்றிய அவரது செய்தியுடன் இது எவ்வளவு முரண்படுகிறது என்பதை ஜனாதிபதி அறிந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று வான்ஸ் மேலும் கூறியது பதிவாகியுள்ளது. இந்த ஐரோப்பிய எதிர்ப்பு கூற்றுகள் அமெரிக்காவை மேலும் தனிமைப்படுத்திவிடும். பின்னர் அந்த பதிவில் அவர் எழுதினார், ஐரோப்பாவை மீண்டும் பிணிகெடுப்பதை நான் வெறுக்கிறேன். ஹெட்செக் ஒருபடி மேலே போய் ஐரோப்பிய ஃப்ரீலோடிங் மீதான உங்கள் வெறுப்பை நான் முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன். இது பரிதாபகரமானது என்றார். இவற்றை ஐரோப்பிய தலைவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. பேசாமல் ட்ரம்ப் ரஷ்ய மொழி கற்றுக்கொள்ளலாம்.